இந்திய அணி வெற்றி பெற்ற போது தானும் மைதானத்தில் இருந்தது போல உணர்ந்ததாக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். சேலத்தில் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். இந்த தருணம் எல்லாருக்குமே ஒரு மகிழ்வான தருணம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன நான் பாக்குறது, இதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆஃப்டர் ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதுவும் சூப்பரா வேற லெவல் ஃபீல். ஏன்னா நான் மேட்ச் பார்த்தேன், எல்லாரோட சந்தோஷமும் பயங்கரமா நைட்ல பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடினாங்க எங்க ஊர்ல. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. பர்சனலா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தேன், ரொம்ப அவ்வளோ எமோஷனலா லவ்வோட அவ்வளோ கனெக்டா இருந்தது. நானே அங்க இருந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ஒரு வித்தியாசமான ஒரு அந்த சீட் நுனியில உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்த மாதிரி காட்டுச்சு. போக போக 83% சவுத் ஆப்பிரிக்காவுக்கு, 17% இந்தியா வெற்றி அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது. அந்த ஒரு கேட்ச் சூரியகுமார் யாதவ், அந்த கேட்ச்னால எந்த அளவுக்கு மாற்றம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி கிளாஸ் அண்ட் விக்கெட் தான் ரொம்ப ஒயிட் எல்லாம் இருந்தது. அந்த விக்கெட் ஹார்திக் பாண்டியா தான் எடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த எப்பப்பெல்லாம் நம்ம வந்து ரன்ஸ் போகுது அந்த மாதிரி டைம்ல, அந்த குரூஷியலான டைம்ல வந்து அந்த விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஏன்னா பிகாஸ் பவுலிங் யூனிட் வந்து வேற லெவல்ல இருக்கு. அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா போட்டிருக்காங்க. பும்ரா கலக்கிட்டாரு இந்த சீசன், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்டே வாங்கியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி. ஹர்தீப் சிங் வந்து வேற மாதிரி அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியா இந்த பாட்டில் வந்து அவர் கரெக்டான டைம்ல கொடுக்குற அவரோட வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணாரு. ஸோ இதெல்லாம் டீமோட எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு இதை பண்ணதுனால அந்த வெற்றி வந்து நமக்கு இருந்தது. கேப்டன் ரோஹித் சர்மா, அதே போல ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி, 2 பேரும் தன்னோட ஓய்வை T20 சர்வதேச போட்டிகளில் அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை இதை வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கெல்லாம் வந்து இப்ப விராட் கோலி கொடுத்திருக்கிறாரு. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களோட இளம் தலைமுறையினோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ஆல்மோஸ்ட் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்க வந்து இந்த ஓய்வு வந்து அவங்க இப்ப கரெக்டான டைம்ல வேர்ல்ட் கப் வின் பண்ணி அந்த ஒரு மெமரியோட ஓய்வு பெற்றிருக்காங்க. ஸோ வருங்கால இளைஞர்கள் ஆடுறவங்க எல்லாருக்கும் இவங்க வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமா இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீம் அதுக்கு பின்னாடியே எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நல்லபடியா போவோம். அவங்க எந்த நோக்கத்துல இந்த ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாங்களோ அது வந்து சக்சஸ் ஆகும்.